வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பண உதவி வழங்குவதற்கு சவுதி அரேபிய மன்னர் வாக்குறுதி. இன்று தொடங்கிய தற்காப்பு வாதத்தில் முன்னாள் பிரதமர் நஜீப் சாட்சியம். 2013ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலின் போது பண உதவி வழங்குவதற்கு சவுதி அரேபிய மன்னர் ரஜா அப்துல்லா தமக்கு வாக்குறுதி வழங்கியிருந்ததாக முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் கோலாலம்பூர் உயர்நீதிமன்றத்தில் இன்று தெரிவித்தார். கடந்த 2010ஆம் ஆண்டில் மன்னர் ராஜா அப்துல்லாவை தாம் நேரடியாக சந்தித்த போது பொது தேர்தலில் தமது தலைமையிலான அரசாங்கத்தை தொடர்ந்து தற்காத்துக் கொள்வதற்கு பண உதவி வழங்குவதாக உறுதி அளித்திருந்தார் என்று நஜீப் குறிப்பிட்டார். எனினும் தமக்கு எவ்வளவு தொகையை நிதியாக வழங்கப் போகிறார் என்பதை அந்த சந்திப்பின் போது அவர் தெரிவிக்கவில்லை என்று நஜீப் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் சவுதி அரேபியாவில் ரியாத் வங்கி வாயிலாக பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாகவும் அந்த பணத்தை ராஜா அப்துல்லா தான் வழங்கினார் என்பதற்கு மன்னரின் பிரதிநிதி ஒருவர் கடிதம் வழங்கியிருந்ததாக நஜீப் குறிப்பிட்டார். மலேசியாவின் முதலீட்டு நிறுவனமான 1MDBயின் நிதி முறைகேட்டில் அதன் தலைவர் என்ற முறையில் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ததாக முன்னாள் நிதி அமைச்சருமான நஜீப்பிற்கு எதிராக கொண்டு வரப்பட்டுள்ள குற்றவியல் வழக்கில் இன்று தொடங்கிய தனது தற்காப்பு வாதத்தில் நஜீப் இவ்வாறு சாட்சியம் அளித்தார். பிரபல தொழில் அதிபரும் கோடீஸ்வரருமான காலஞ்சென்ற தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணனின் நல்லுடலுக்கு நாளை செவ்வாய்க்கிழமை இறுதி அஞ்சலி நடைபெறுவதை ஒட்டி அதற்கான ஏற்பாடுகள் கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் ஜலான் பஹாலாவில் உள்ள அவரின் இல்லத்தில் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. வீட்டிற்கு முன் கூடாரங்கள் அமைக்கப்பட்டு நாற்காலிகள் அடுக்கப்பட்டு ஆங்காங்கு பாதுகாவலர்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் குடும்ப உறுப்பினர்களும் உறவினர்களும் இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். நாளை பிற்பகல் 5 மணி தொடக்கம் இரவு 9 மணி வரை பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அன்னாரது உடல் அங்கு வைக்கப்படும். இறுதி அஞ்சலி செலுத்த வருகின்ற பொதுமக்கள் மலர் வளையங்கள் எதுவும் கொண்டு வர வேண்டாம் என்று குடும்ப உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். நல்லடக்கச் சடங்கு மிக அமைதியாக நடத்துவதற்கு தாங்கள் திட்டமிட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மறுநாள் புதன்கிழமை காலையில் ஆனந்த கிருஷ்ணனின் இல்லத்தில் நடைபெறும் இறுதிச் சடங்கிற்கு பிறகு அவரது உடல் கோலாலம்பூர் லோக்யூ இந்து மின் சுடலையில் தகனம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வர்த்தகத்துறை சாம்ராஜ்யத்தில் பெரும் தொழில் அதிபராக விளங்கிய ஆனந்த கிருஷ்ணன் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி சுவிட்சர்லாந்தில் ஆல்ப்ஸ் மலை அடிவாரத்தில் உள்ள தமது பண்ணை வீட்டில் காலமானார். 86 வயதான ஆனந்த கிருஷ்ணனின் நல்லுடல் அவரின் விருப்பப்படியே தாய் மண்ணில் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் தலைமையிலான பிர்சாத்து கட்சியின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டது சட்டத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையாகும் என்று மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் சட்டப்பிரிவு இயக்குனர் டத்தோ வான் ஷஹருடின் வான்லாடின் தெரிவித்தார். பிர்சாத்து கட்சியின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டது விருப்பம் போல் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை அல்ல என்பதையும் வான் ஷஹருடின் விளக்கினார். 2001ஆம் ஆண்டு பயங்கரவாத நிதி அளிப்பு மற்றும் சட்டவிரோத நடவடிக்கை வாயிலாக கிடைக்கப்பெற்ற வருமான தடுப்புச் சட்டத்தின் கீழ் SPRM இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். SPRM வழக்கு விசாரணையுடன் பிர்சாத்து கட்சியின் வங்கி பணமும் தொடர்புபடுத்தப்பட்டுள்ளது. இதன் மீதான நீதிமன்ற விசாரணை முடியும் வரையில் வங்கிக் கணக்கு முடக்கம் அகற்றப்படாது என்று வான் ஷஹருடின் தெளிவுபடுத்தினார். பிர்சாத்து கட்சியின் வங்கிக் கணக்கை முடக்கியுள்ள SPRMற்கு எதிராக வழக்கு தொடுப்பது குறித்து தாங்கள் பரிசீலனை செய்து வருவதாக பிர்சாத்து கட்சி தலைவர் தான் ஸ்ரீ முஹிடின் யாசின் அறிவித்திருப்பது தொடர்பில் வான் ஷஹருடின் கருத்துரைத்தார். ATM தானியங்கி இயந்திர பண பட்டுவாடா சேவைக்கு வங்கிகள் விதித்து வரும் RM கட்டணம் அகற்றப்பட வேண்டும் என்று தேசிய வங்கி ஊழியர்கள் சங்கமான நியோப் இன்று வலியுறுத்தியுள்ளது. பேனட் நிறுவனம், மத்திய வங்கியான பேங்க் நகாரா மற்றும் இதர 11 நிறுவனங்கள் ATM இயந்திரத்தில் பண பட்டுவாடா சேவைக்கு RM கட்டணம் விதிப்பது மிக அபத்தமாகும் என்று நியூபின் தலைமைச் செயலாளர் ஜே சாலமன் தெரிவித்தார். COVID-19 நோய் தொற்று பரவலை தொடர்ந்து பொருளாதார தாக்கத்தினால் மீட்சி பெறுவதில் இன்னமும் தடுமாறி கொண்டிருக்கும் குறைந்த வருமானத்தை கொண்ட சாமானிய மக்களுக்கு இந்த RM கட்டணம் என்பது பெரும் சுமையாகும் என்று சாலமன் குறிப்பிட்டார். மலேசிய மக்களின் பொருளாதார சுமையை கருத்தில் கொண்டு கடந்த 2020ஆம் ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி ATM சேவைக்கு RM கட்டண விதிப்பு முறை அகற்றப்பட்டது. ஆனால் 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் மீண்டும் அந்த RM கட்டணம் விதிப்பது நடைமுறைப்படுத்தப்பட்டதாக சாலமன் குறிப்பிட்டார். குறைந்த வருமானம் பெறுகின்ற நியூப் உறுப்பினர்கள் உட்பட
சாமானிய மக்களுக்கு ஒரு வெள்ளி கட்டணம் விதிக்கப்பட்டு வருவது அவர்களின் சவால் மிகுந்த பொருளாதார சூழலில் பெரும் சிரமத்தை தரவல்லதாக உள்ளதால் பேனட் நிறுவனம், பேங்க் நகாரா மலேசியா மற்றும் இதர 11 நிறுவனங்கள் இந்த ஒரு ரிங்கிட் கட்டண விதிப்பு முறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் சாலமன் கேட்டுக்கொண்டார். கல்வி, கட்டுமானம் மற்றும் தற்காப்பு ஆகிய துறைகளில் கூட்டு ஒத்துழைப்பை மேம்படுத்திக் கொள்வதற்கு மலேசியாவும் திமோர் லெஸ்டேயும் உறுதி பூண்டுள்ளன. மலேசியாவிற்கு வருகை புரிந்துள்ள திமோர் லெஸ்டே நாட்டின் பிரதமர் கேராலா ஜனானா குஸ்மாவை புத்ரஜயாவில் உள்ள தமது அலுவலகத்தில் இன்று சந்தித்த பின்னர் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வெளியிட்ட கூட்டு அறிக்கையில் இதனை தெரிவித்தார். தென்கிழக்காசிய நாடான திமோர் லெஸ்டேயின் பிரதமரும் டத்தோ ஸ்ரீ அன்வாரும் நடத்திய சந்திப்பில் தொழில்துறை மேன்மைக்கு டிவெட் தொழிற்கல்வி திட்டத்திற்கு அதீத முக்கியத்துவம் அளித்ததாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள இந்து ஆலயங்கள் எதிர்நோக்கி வரும் பிரச்சினைகளை கண்டறியவும் நிர்வாகத்தினரை சந்திக்கவும் நல்லெண்ண பயணத்தை தொடங்கியுள்ள மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவைத் தலைவர் டத்தோ என் சிவகுமார் முதல் மாநிலமாக பஹாங்கில் உள்ள சில கோவில்களுக்கு வருகை புரிந்துள்ளார். கடந்த நவம்பர் 23 மற்றும் 24 ஆகிய 2 தேதிகளில் பஹாங் மாநிலத்தில் உள்ள சில ஆலய நிர்வாகத்தினரை டத்தோ சிவகுமார் சந்தித்தார். நவம்பர் 23ஆம் தேதி பெந்தோங் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்தின் சிறப்பு பூஜைகளில் டத்தோ சிவகுமார் கலந்து கொண்டதுடன் ஆலய நிர்வாகத்தினரையும் சந்தித்தார். இதேபோன்று காரா ஸ்ரீ சுப்பிரமணியம் ஆலயத்திற்கும் வருகை மேற்கொண்டு ஆலய பொறுப்பாளர்களை சந்தித்தார். நவம்பர் 24ஆம் தேதி குவாந்தான் பத்ரகாளியம்மன் ஆலயத்திற்கும் டத்தோ சிவகுமார் வருகை புரிந்தார். மைமாவின் தலைவர் என்ற முறையில் டத்தோ சிவகுமாரை வரவேற்று பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து ஆலய நிர்வாகத்தினர் சிறப்பு செய்தனர். அன்றைய தினம் மந்தாக்காப் ஸ்ரீ சுப்பிரமணியம் ஆலயம் மற்றும் மந்தாக்காப் அருள்மிகு கல்லுகோரி ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்திற்கும் டத்தோ சிவகுமார் வருகை புரிந்தார். தவிர காரா புக்கிட் டிண்டிங் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திற்கும் அவர் வருகை புரிந்து ஆலய நிர்வாகத்தினருடன் சந்திப்பு நடத்தினார். முன்னதாக ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டு பூஜையிலும் டத்தோ சிவகுமார் கலந்து கொண்டார். பஹாங் மாநிலத்திற்கு அடுத்து நுக்ரி சம்பிலானில் உள்ள ஆலயங்களின் பொறுப்பாளர்களையும் டத்தோ சிவகுமார் சந்திக்கவிருக்கிறார். 9 மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தில் 7 மாநிலங்களில் வெள்ள நிலைமை சற்று சீரடைந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிவாரண மையங்களில் தங்கியிருந்த 1,38,052 பேரில் இன்று காலை நிலவரப்படி 1,12,455 பேராக குறைந்துள்ளதாக வெள்ள பேரிடர் நிர்வாக மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளம் மெல்ல சீரடைந்து வரும் மாநிலங்களில் கிளந்தான், திரங்கானுவும் அடங்கும் என்று அது குறிப்பிட்டுள்ளது. மறைந்த பிரபல தொழில் அதிபர் தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணன் சமூக நற்காரியங்களுக்காக வழங்கிய நன்கொடைகள் எதுவும் வெளியில் தெரியக்கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில்தான் அந்த நன்கொடைகளை வழங்குவார் என்று அவரின் பாலிய நண்பரான மலேசிய இந்து சங்கத்தின் முன்னாள் தலைவர் டத்தோ ஏ வைத்திலிங்கம் தெரிவித்தார். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்று சொல்வதைப் போல தாம் வழங்கக்கூடிய நன்கொடைகள் அனாமதேயமாக இருக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தவர் என்று தான் ஸ்ரீ ஆனந்த கிருஷ்ணனின் நீண்டகால நண்பரான டத்தோ வைத்திலிங்கம் குறிப்பிட்டார். மலேசிய இந்து சங்கத்தின் தலைவராக தாம் பொறுப்பேற்றிருந்த காலத்தில் இந்து சங்கத்தை ஆதரிப்பதில் ஆனந்த கிருஷ்ணன் அதீத ஈடுபாடு காட்டியதையும் வைத்திலிங்கம் நினைவு கூர்ந்தார். எத்தகைய நன்கொடையை வழங்கினாலும் தயவு செய்து என்னுடைய பங்களிப்புக்கு எனது பெயரை குறிப்பிட வேண்டாம் என்று கூறிவிடுவார். மலேசிய சமூக கல்வி அறக்கட்டளைக்கு ஆனந்த கிருஷ்ணன் பெரும் பங்களிப்பை வழங்கியுள்ளார் என்று கடந்த 2003ஆம் ஆண்டிலிருந்து 2009ஆம் ஆண்டு வரை மலேசிய இந்து சங்கத்திற்கு தலைவராக இருந்த வைத்திலிங்கம் குறிப்பிட்டார். கல்வியில் சிறந்தவர்களும் புறப்பாட நடவடிக்கைகளில் ஆர்வமாக பங்கு பெறுகின்றவர்களுக்கு மட்டுமே பயில வாய்ப்பு வழங்கப்படும். கோலாலம்பூரில் சிறந்த பள்ளிகளில் ஒன்றாக விளங்கும் விக்டோரியா பள்ளியில் ஆனந்த கிருஷ்ணனுடன் பயின்ற காலத்தில் அவர் கல்வியில் மிகச் சிறந்து விளங்கினார் என்று வைத்திலிங்கம் குறிப்பிட்டார். ஹாக்கி, கால்பந்து, நீச்சல், கிரிக்கெட் போன்ற விளையாட்டுகளில் தாம் ஆர்வமாக இருந்தாலும் ஆனந்த கிருஷ்ணன் படிப்பில்தான் ஆர்வமாக இருந்ததாக அகப்பக்கம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். 1953ஆம் ஆண்டில் விக்டோரியா பள்ளியில் நடைபெற்ற வரலாறு மன்றம் தேர்தலில் தலைவர் பதவிக்கு தமது பெயரை முன்மொழிந்தவர் ஆனந்த கிருஷ்ணன் என்பதையும் வைத்திலிங்கம் நினைவு கூர்ந்தார்.
வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள கடா அலுஸ்தா விமான நிலையத்தின் ஓடுபாதை தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது. எனினும் விமான நிலையத்தின் செயல்பாடு தொடர்ந்து நடைபெற்றாலும் பயணிகள் விமான நிலையத்திற்கு வருவதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட விமான நிறுவனங்களுடன் தொடர்பு கொண்டு ஆக கடைசி நிலவரங்களை தெரிந்து கொள்ளுமாறு மலேசியா ஏர்போர்ட்ஸ் பெர்ஹாட் அறிவுறுத்தி உள்ளது. 15 வயது பெண்ணை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக ஜொகூர் பாகோவில் உள்ள அரசாங்க பல்கலைக்கழகம் ஒன்றில் பணியாற்றும் டெக்னீஷியன் ஒருவர் மூவார் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றச்சாட்டப்பட்டுள்ளார். 22 வயது கைரோல் இர்ஷாத் கைருடின் என்ற அந்த டெக்னீஷியன் நீதிபதி ஷானி முகமது நூர் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. கடந்த நவம்பர் 15ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் மூவார் மாவட்டத்தில் உள்ள ஒரு வீட்டின் முன்புறம் காருக்குள் இக்குற்றத்தை புரிந்ததாக அந்த டெக்னீஷியன் மீது குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆற்றோரத்தில் தனது படகை கழுவிக் கொண்டிருந்த ஆடவரை முதலை கவ்விக்கொண்டு சென்றிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. சபா கினபத்தாங்கான் கம்போங் ஸ்ரீ கண்டாவில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்த இச்சம்பவம் தொடர்பில் அந்த ஆடவரை தேடும் பணியில் தீயணைப்பு மீட்பு படையினர் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். 36 வயது கிஸ்மான் பக்கோ என்ற அந்த நபர் ஆற்றோரத்திற்கு சென்றவர் வீடு திரும்பவில்லை என்று அவரின் குடும்பத்தினர் செய்து கொண்ட போலீஸ் புகாரின் அடிப்படையில் அவரை தேடும் பணி இன்று 2வது நாளாக முடுக்கிவிடப்பட்டது. வாந்தி, வயிற்றுப்போக்கு மருந்து பாக்கெட்டிற்குள் போதைப் பொருளை மிக சாதுரியமாக மறைத்து வைத்திருந்த காதலனும் காதலியும் பிடிபட்டனர். கடந்த வெள்ளிக்கிழமை ஜொகூர் பாசிர்குடாங்கில் உள்ள 2 மாடி வீடொன்றில் போலீசார் நடத்திய திடீர் சோதனை நடவடிக்கையில் அந்த காதல் ஜோடியை போலீசார் கைது செய்ததாக ஸ்ரீ அலா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது சுஹைமி ஈஷா தெரிவித்தார். 43 வயது ஆடவரும் 27 வயது பெண்ணும் கைது செய்யப்பட்டது மூலம் மொத்தம் 63,000 வெள்ளி பெறுமானம் உள்ள போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.